கவனிக்க வேண்டிய பலமுள்ள ஒருத்தராக இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கலா கதிரை நாங்க நம்பணும். மூணாவது, அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். நாலாவது, நடந்து முடிந்ததுக்கு பிறகு பொறுமையை கடைபிடிக்கணும். இவ்வளவும் சேர்ந்துதான் தன்னம்பிக்கை. இது அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு ஹதீதைத்தான் நான் இப்ப தொடங்கின. இந்த ஹதீத் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீத் 1450வது ஹதீத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அவ்வளவு துல்லியமாக தன்னம்பிக்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அதுல முதல் விஷயம் சொல்றாங்க, பலம் உள்ள மூமினாயிரு. ஒரு பலமான மூமினாயிரு. நீ சாதாரணமா பலகீனமான மூமினா இருந்தாலும் கயிறு தான், ஆனா பலமுள்ள ஒரு மூமினா இருக்கணும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு பலமுள்ள ஒரு மூமின் என்றால் அது ஈமானிய பலம், உடல் பலம் ரெண்டையும் தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு என்ன செய்யுது, மென்ஷன் பண்ண. ஆரோக்கியமாவும் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இரவு பூரா நின்று வணங்க தொடங்கினவரை கூப்பிட்டு தூங்குங்க. அப்படி ஒன்ன நீ வருத்திக்க வேணாம். ஒலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உங்க உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கு, கண்ணுக்கு செய்யற கடமைப்பாடு இருக்குது, தூங்கு. எப்பவுமே நோன்பு பிடிக்க போறோம்னுட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அப்படி எப்பவுமே நோன்பு பிடிச்சு ஒன்ன நீ வாட்டிக்காத. மாசத்துல 3 நாள் நோன்பு இருக்குது, ஐயாமல் பீர் இல்லையா, வாரத்துல 2 நாள் நோன்பு இருக்கிறது, திங்கள் வியாழன், அவ்வளவு போதும் அப்படின்றாங்க. அப்ப உடம்ப பார்த்துக்கங்கிறாங்க. திருமணம் முடிக்காம நான் அப்படியே தியானத்துல இருக்க போறேன், நான் கல்யாணம் முடிக்கணும், நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், உன்னை விட நான் அல்லாஹ்வை ரொம்ப அறிந்ததன் அஞ்சியதன் என்பான். அப்ப உடம்ப பார்த்துக்கொள்ளும். நபியே உம்மிடம் கேட்கின்றார்கள், மாதா உஹில்லலக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதுன்னு நபியே கேட்கிறாங்க, சொல்லுங்க. ஆரோக்கியமானவைகள் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுங்கன்றாங்க. எல்லாம் ஹெல்த்தியத்தானதான் ஹலால். உடலுக்கு கேடு செய்யறதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது. போதை தரக்கூடியது, தானா செத்தது, அடிபட்டு செத்தது, இதெல்லாம் சாப்பிடாது அப்படிங்கிறாங்க. அப்ப ஆரோக்கியம் மற்றதை விட்டுடு, ஆரோக்கியமானதப்படி பலம் இருக்கணும், உடல் பலம் இருக்கணும், ஈமானிய பலம் இருக்கணும். அது தன்னம்பிக்கைக்கு முக்கியமான ஒன்று. நமக்குள்ள முடியும், ஏலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கிட்ட என்ன செய்யணும், இருக்கும். அடுத்த விஷயத்தை பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய விஷயத்துல விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே என்றாங்க. வலா தஅஜஸ், சோம்பேறி ஆயிடாது, உட்கார்ந்துடாது. எனக்கு ஏல, ஒரு நாள் ஒரு மூமின் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, எனக்கு ஏல கஷ்டம் என்று. ஈசிக்கு யாருக்கு இடம் வைக்கல, ஈசிக்கு யாருக்கு இடம் வைக்கலன்னா என்ன, அதே சாஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடி. 60 வயசுல பென்ஷன் 6 சொன்னது எனக்கு, 70 வயசுல தொழில் செய்ய முடியுமா தான் செஞ்சுட்டு போ. கை நிறைய இருக்கு, எதுக்கு உழைக்கணும், இருக்கிற ஆட்களுக்கு உழைக்கணும். பள்ளி இருக்கு, மதரசா இருக்கு, சமூகங்கள் இருக்கு, ஏழைகள் இருக்கிறாங்க, நம்ம நாள் மக்கள் இருக்கிறாங்க, செஞ்சுட்டு போ. உனக்கு அல்லாஹ் தந்த ஒரு கிஃப்ட், உனக்கு திறமை இருக்கு, உன்கிட்ட தொழில் ஆளுமை இருக்குது, உன்கிட்ட நல்ல வல்லமை இருக்குது. நீ போனா எதுலையுமே வெற்றி ஆயிட்டு வார, அதை ஏன் உட்கார வைக்கிற, ஏன் நீ அப்படியே அடக்கிற, செய். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் காலத்துல நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. வலா தஅஜஸ், நீ என்ன செஞ்சிடாத, சோம்பேறி ஆயிடாது, பலகீனப்பட்டுறாரு. அப்ப தன்னம்பிக்கை இல்லாதவன் தான், நான் ஒரு ராசி இல்ல ராசாப்பா, தன்னம்பிக்கை இல்லாத. நாம எதை தொட்டாலும் அப்படித்தான் இருக்கு, நாம உபயோகிக்க போனா மழை என்று அவன் சொல்றது. நாம தொடர்ந்து சனியனை பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஒன்ன நீயே நொந்துக்கிற, நீயே உன்னை நம்பாத போ, அடுத்த எப்படி உன்னை நம்புவான். முதல்ல நாம நம்மளை நம்பணும், முடியும், என்னால இயலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதான் ஒலா தஅஜஸ், சோர்ந்துடாது, முடியாதுன்னு நினைக்காது. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்மளால முடியாது. இப்ப நம்ம எல்லாருமே அந்த சிந்தனைக்குள்ள வந்துடும். ஒரு பிள்ளை ஜன்னல ஏறினால அல்லாஹ் விழுந்துடும் அப்படின்றோம், அவன் கீழே விழுந்துடுவான். நம்ம தான் அவனை உளுத்தாட்டி இருக்கோம். அவன் ஏறினவனே தைரியமா பிடிச்சிட்டு தான் ஏறிக்கான். நீ கத்தின நேரம் அவன் மனசு ஐயோ அப்ப இது நம்மளால முடியாதோ அப்படின்னு நினைக்கணும். அவன்கிட்ட பலம் இல்லாம போச்சு. சின்ன குழந்தை கூட அவன் ஏறும்போது நீங்க
பயப்படாம வெரி குட் ரைட் அப்படிதான் கெட்டியா பிடி கெட்டிக்காரன் சொல்லு இன்னொரு வாட்டி முடியும். நம்ம சொல்றோம் அதிர்நெல் சுரப்பி சுரக்கிறது எல்லாம் படிச்சு வச்சுக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்ல ஓடி சவுத்தி நீ செத்துருவான்னு ஒருத்தர் நிப்பான், பக்கத்துல வைக்கிறான் அடிக்கிற கையில ஓடிடுவான். பக்கத்துல சொல்றதுல ஓடிடுவான் பாருங்க, அவனால முடியுது. அப்ப நாங்கள் முதல் நம்மளை நம்பும், எனக்கு ஏழும் எனக்கு முடியும். அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா தஅஜஸ், பயப்படாத, பலவீனப்படுறது, ஓடு அப்படின்ற. அதுல தவக்கல் வைக்கணும் பாருங்க. வஸ்தஇன் பில்லாஹ், அடுத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லலாம் தெரியுமா? பலவீனப்படுறாத, வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, தவக்கல் வை அப்படி. இப்ப தவக்கல் வைக்கிற அந்த விஷயத்த நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பிள்ளையா விளங்கி வச்சுக்கிறாங்க. எப்படி பிள்ளையா விளைஞ்சி வச்சுக்க நம்ம தெரியுமா? சிலர் எல்லாம் பார்த்துக்குவான்ன்றது கிளம்பிடுவாங்க பேக்க தூக்கிட்டு. இந்த கொண்டாட்டி பிள்ளைகளே சோறு தண்ணி இல்லாம இருக்கும். அவங்க என்ன தவக்கலாம், அல்லாஹ்வுல அவ்வளவு நம்பிக்கையாம். அப்படியே 40 நாள் போய்த்துருவாங்க, 4 மாசம் போய்த்துருவாங்க. அல்லாஹ் பார்த்துக்குவான். இப்படி ஜெயிச்சனாங்களா? அல்லாஹ் தால ஆலயம்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ்ங்கறான். அல்லாஹ் நீ உறுதி கொண்டால் அல்லாஹ்வுல தவக்கல் வைங்கிறான். முதல்ல எல்லாம் ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுல தவக்கல். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இன்னைக்குமா இவ்வளவு இருக்குது, நான் தர வேண்டி இருக்குது, எல்லாம் செஞ்சுக்கோ, அல்லாஹ் போதுமான. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பாப்பா யுத்தத்துக்கு போறதுக்கு முதல் நாள் ராத்திரி என்னை இருட்டுல ஓரமா கூப்பிடுறாங்க. நான் சின்ன வயசு பையன். கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே நாளைக்கு யுத்தத்துக்கு போறேன். ஷஹீதாக மனசு ஆசைப்படுது, அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்ய மனசு ஆசைப்படுது. பாப்பாவுக்கு கடன் எல்லாம் இருக்குது, கடன் கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு ஈச்ச மரத்திலே இருக்குது, அறுவடைக்கு கொலைகள் தயாரா இருக்குது. மகனே நான் ஷஹீதாயிருவேன் இன்ஷா அல்லாஹ். ஷஹீதானா ஈச்சம்பழங்கள் எல்லாம் பிச்சு இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்துடணுங்கிறாங்க. இப்ப கடன் எல்லாம் வச்சுட்டு நான் ஷஹீதாகுறேன்னு கோவில் அவரு ஷஹீதாகணும், கடனை பார்க்கணும். ஒயிரா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீ உறுதி கொண்டால் அல்லாஹ்வுல தவக்கல் வைங்கிறான். இப்ப முதல்ல உறுதி, எனக்கு ஏழும், முயற்சி செய், பலகீனப்பற்றாத, அப்புறம் அல்லாஹ்வுல வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. அப்ப அந்த தன்னம்பிக்கைங்கிறத எவ்வளவு அழகா கோர்த்து சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வுல தவக்கல் வை. அப்ப என்ன, நம்ம ஒரு முயற்சி செய்யறோம், தோத்து போறோம். தோத்து போனா முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, வலா தஅஜஸ். ஒரு தடவை தோத்தா உட்கார்ந்துடாது, 2வது தடவை செய்யும். நம்ம சான்ஸ் 3 தான் வச்சிருக்கோம். சான்ஸ் 1, சான்ஸ் 2, சான்ஸ் 3. அதுக்கு பிறகு காலால ஒரு வேலை இல்லை. எத்தனை தடவை நான் செய்யறது? எத்தனை வேணுமென்றாலும் செஞ்சுக்கிட்டே இரு. அதான் வலா தஅஜஸ், உட்கார்ந்துடாத, செய்யி. தோத்துட்ட இன்னொரு தடவை செய்யி, தோத்துட்ட இன்னொரு தடவை செய்யி, தோத்துட்ட இன்னொரு தடவை செய்யி. முயற்சி செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு முறையும் எழுந்துருவேன், ஜெயிச்சிருவேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே வீரியமாக எழுந்து நில், உட்கார்ந்துடாத. அப்புறம் அல்லாஹ்வுல தவக்கல் வை. அல்லாஹ்வுலயும் நம்ம என்ன செய்யறது? தவக்கல் வை. யா அல்லாஹ் இதை செய்யறேன், வெற்றியை தாய் என்று கேளு, செய்யி. வெற்றியை தாய் கேளு, செய்யி. செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, எத்தனை வாட்டி என்னாலும் முயற்சி செஞ்சுட்டே. தோல்விகள் அவமானம் இல்லை, அனுபவம். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு பிசினஸ் தொடங்குவாங்க, லொஸ்டானா அதை விட்டு போட்டு இன்னொன்று கட் பீஸ் விற்கிற அதை விட்டு போட்டு மறுவா டைல்ஸ் கரண்ட் அதுல அதை இப்ப ஒவ்வொன்றையும் அனுபவம் வரும்போது அவர் அதை விடுறார். ஒன்றுல அனுபவம் இப்பதான் பெறுது. அப்ப அனுபவம் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த தோல்வியை முதலீடா நினைச்சு, ஓகே நம்ம விட்ட தவறு இதுதான், இந்த ஐட்டம் நம்ம ஊருக்கு போகாது, இது நமக்கு லொஸ்ட், மக்கள் கேட்டு வர்றது இதுதானே, இனிமே இதை தேடுவோம், இப்படி வைப்போம். அப்ப இவர் அதுக்குள்ள ஒரு முடனை கண்டுபிடிப்பார், வித்தியாசமா யோசிக்கணும், அதையே நம்ம செய்யணும். அப்ப மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கணும். அதான் சும்மா வடையை சுட்டு தான் வித்துக்கிட்டு இருக்கான் எல்லாருமே. நாங்க ஒரு வடையை சுட்டா மனுஷன் தேடி வர மாதிரி இருக்கும். சும்மா சொல்றேன்னா உதாரணத்துக்கு வித்தியாசமா யோசிக்கணும். வாழலையில வடையை வச்சு சட்னியை கூட வச்சு கொடுத்துட்டு 10 ரூபா கூட எடு, அந்த ஸ்டைல் சிலருக்கு பிடிக்கும். அடே வாழலையில நல்லா இருக்கிறான், அதுக்கு மனுஷன் அப்படித்தான். அந்த கண்ணுக்கு சேர்த்துதான் பசியை கொண்டு வரான், கண்ணுக்கு சேர்த்து. தட்டுல வைக்கிற சொல்ற விட
தாமரை இலையில வைக்கிற சோத்துக்கு 100 ரூபாய் கூட கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தயார். இலைக்கு எவ்வளவுமே செலவாகும். இலைக்கு பிஞ்சங்களோட செலவு மிச்சம். சுருட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப ஒரு வித்தியாசமா யோசி. ஒரே விஷயத்துல தொடர்ந்து முயற்சி செய். இதை எப்படி இன்னும் டெக்கரேட் பண்றது, இதை இன்னும் எப்படி டிசைன் பண்றது, இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யறது, அதே திரும்ப செய்ய செய்ய உனக்கு அதுக்குள்ள ஒரு திறமை உருவாகும். அதுல உனக்கு சில கஷ்டமான விஷயங்கள்லாம் லேசாகும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பாரு, முயற்சி செய், சோர்ந்துராத, அல்லாஹ் கிட்ட நீ உதவி தேடு. அடுத்தவன் உதவி தேடிட்டு போய்க்கிறார். அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. இந்த தன்னம்பிக்கை என்கிறது இல்லாதவங்களுடைய ஒரு செயல் ஒன்று இருக்கு. என்ன செயல்னா, எப்பவுமே அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று நினைக்கிறது. இப்ப பள்ளியில நிக்கிற அசரத்தை நினைக்கிற இந்த பள்ளி நிர்வாகத்துல ஒரு பெரிய வசதியான ஆக்கள்லாம் விதிக்காங்க. அவைய நினைச்சா நமக்கு ஒரு வாகனம் எடுத்துடலாம், நமக்கு ஒரு வீடு கட்டி தரலாம். இந்த நினைப்பு இருந்தா தவக்கல் அவர்கிட்ட தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சிலர் என்ன நினைக்கண்டா, நானா பெரிய கோடீஸ்வரர், அவர் பெரிய ஜிம் பிஸ்னஸ் பெரிய கோடீஸ்வரர், நானா அவன் இருக்கிற காசிக்கு பாருங்க நான் மாட்டாவோட இருக்கணும். அவன் நினைச்சா நமக்கு எம்பது செய்யலாய் மருமகன் அப்படின்னா. எங்கிட்ட தாத்தாட மகன் ஒருத்தன் துபாயில மாசம் 1 கோடி ரூபா கிட்டத்தட்ட எடுப்பான். காசு வச்சுக்க என்ன உனக்கு எனக்கு கவலை போச்சு, அவன் காசை வச்சுக்கிப்பான் இருப்பான். எல்லாரும் என்ன நினைக்கண்டா, குடும்பத்துல உள்ளவங்க அவர் வசதிக்காரன், நானும் மாமனார் பெரிய வசதிக்காரன், மருமகன் பெரிய வசதிக்காரன், எங்களுடைய நானோட மருமகன் பெரிய சல்லிக்காரன், குடும்பம் பெரிய குடும்பம், நான் மட்டும்தான் எப்படி வேணுகள் இன்னும் கவனிக்கல. இந்த நினைப்பு இருந்தா இப்படியே தான் ஆகும். அடுத்தவன் கவனிக்கணும், அடுத்தவன் ஹெல்ப் பண்ணணும். இடறி விழுந்தா 4000 கோடிக்கு கல்லு கிடைக்கணும் நினைச்சு அவர் இடறியை விட மாட்டான். அந்த நினைப்பை விட்டுரும். நானா முயற்சி பண்ண, அடுத்தவனை எனக்கு நம்பிக்கை இருக்கிறேன். அதான் ஒஸ்தகின்பில்லா, அல்லாஹ் கிட்ட உதவி தேடுப்பான். அடுத்தவனை என் நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை இல்லாதவர் அடுத்தவரை சார்ந்துக்கிட்டு இருப்பார். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், குடும்பத்தில் எவ்வளவு வசதிக்காங்க எல்லாம் நினைச்சா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணலாம், இப்படி நினைச்சா தன்னம்பிக்கை இல்லை. இந்த தன்னம்பிக்கை இல்லாதவருடைய இன்னொரு பண்பு சிம்பிளா நம்ம விளங்கலாம். பெருநாள் வருது, உடுப்பு எடுக்க கடைக்கு போவார். 5 நிமிஷத்துல எடுக்கிற சேலை சேர்த்து எடுத்து போட்டு அவன் ரப்பில அதோடு இதோடு அதை கொஞ்சம் இதுல கீழே கோடு போட்டது இல்லையா, இப்படி எல்லாம் எடுத்து அவன் மேசையை குவிச்சு கடைசி அதுக்குள்ள ஒரு 2 செலக்ட் பண்ணி இதா 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 இதை எடுப்போம் இல்ல இதை எடுப்போம் ஒரு சேர்த்து எடுத்து விடுத்துக்கிட்டு போ. இதுக்கு அதான் இதா அது முடிவெடுக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு நம்பிக்கை இல்லை. சில ரூல் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டி போறோம், மச்சான் ட்ரௌசர் ஒன்று எடுக்கணும் வாடா செலக்ட் பண்ணி தாடா. அப்ப நீ மனுஷன் இல்லையா, அவன்கிட்ட மூளை இல்லையா, உனக்கு தன்னம்பிக்கை இல்லையா, நீ உடுக்குது எவன் உடுக்க போறான், நான் உடுக்கிறத நான் செலக்ட் பண்றதுக்கு எவன் தர வைக்கிறேன், நான் வேண்டிட்டு போறேன். 1000 ரூபாய் கூட கொடுத்தாலும் குறைய கொடுத்தாலும் நான் வேண்டிட்டு போறேன். இதை பெட் பண்ணுங்க, போட்ட சேர்த்து போட்டுக்கிட்டு போறது என்ன இப்ப இருக்குதுன்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆடி போயிருந்து 6 மணி நேரத்தை விடுறத தன்னம்பிக்கை இல்லாத முன்னேறவே மாட்டான். முன்னேறணும்னா முடிவுகள் கரகரன்னு எடுத்துட்டு போகணும். முடிவு எடுக்கிறதுக்கு சிரமப்படுறது தன்னம்பிக்கை குறைந்தது. சைக்காலஜிக்கல்ல சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஒரு ஹோமோன் சுரப்பி அதிகமா சுரக்குது அப்படிங்கிறார், கோர்டிசோல் ஹோமோன். இந்த கோர்டிசோல் ஹோமோன் பிரச்சனை தான் திடீரென்று முடிவெடுக்க இல்லாம அப்படியே நிக்கிறது அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ தன்னம்பிக்கை இருக்கும், இருந்தா போகணும், எடுக்கணும், இதை கட்டுங்க, அதுல 2 தாங்க முடிச்சுக்கிட்டு வரணும், உடுத்தா சேர்த்து எல்லாம் ஒன்றுதான், போயிட்டே இருக்கணும். உனக்கு எது நல்லப்படுது போடு, ஓடிட்டே. அங்க சொல்லணும், கொண்டாடிக்கு சில நேரம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிக்க, இதுல கொண்ட டக்குன்னு செலக்ட் பண்ண, என்னடா நீ உடுக்குறது, நீ கொண்டாடியா உடுக்குறா. அப்ப இந்த தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சேர்த்து எடுக்க கூட ஒரு மணி நேரம் தேவைப்படுது, 6 மணி நேரம். சிலர் இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வர பேர்வேல வேற ஏறி போட்டு நாளைக்கு கொழும்புக்கு போறதுக்கு இருக்கணும் சேர்த்து வந்து, இந்த தர்கா டவுன் முடிஞ்சு பேர்வேல முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அழுத்துக்காம மாய்க்காட்ட பிரட்டியாச்சு, இவருக்கு இன்னும் சேர்த்து இல்லை. அப்ப தன்னம்பிக்கை தான் இல்லை, சேர்த்து தன்னம்பிக்கை இல்லை. ஏத்துக்கிற மனசு உனக்கு இன்னும் வரல, ஏத்துக்க எடுத்துட்டு போயிட்டே. அப்ப முடிவுகளை கடந்து எடுத்துக்கிட்டே போகணும், பயப்படவே கூடாது. நம்ம வாங்குறதா இதை வித்துடலாமா ரெண்டு யோக தன்னம்பிக்கை இல்லை, வேண்டாம் முதல்ல அடிக்கி வை, வித்துடலாம். விக்காட்டி என்ன, விக்காட்டி லோஸ்ட் போ,
லொஸ்டாகுமே ஏதாவது பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். அப்ப புத்திசாலித்தனம் இல்லாம நடக்கக்கூடாது, புத்திசாலித்தனமா நடக்கணும். ஆனா சரியா வரும்போது கூட மனசு லபக்கு கடைசியா அதுதான் ஆண்டுவார். அதை இன்னொருத்தன் வேண்டி அப்படியே கார் வேண்டி இருப்பான். இப்ப வேலை இல்லை, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்ப தன்னம்பிக்கைங்கிறது இன்னொருத்தனை சார்ந்திருக்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயத்தை பாருங்க. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபக், உனக்கு பிரயோஜனம் தர விஷயத்துல விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. வலா தஅஜஸ், சோம்பேறி வஸ்தஇன், அல்லாஹ்வுல தவக்கல் வை, அல்லாஹ்வுல தவக்கல் வை. அடுத்தவன் நம்பிட்டு இருக்காங்க. வயின் அஸாபக முஸீபா, அடுத்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பிறகு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, ஒரு வஸ்து வந்துட்டு நஷ்டம் வந்துட்டு அப்படி வந்தா என்ன செய்யறது? லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்கணும் மட்டும் சொல்லாது. அவனே அதை மட்டும் நீ விட்டுறாது. அதுதான் தன்னம்பிக்கை இல்லாதவன் பார்த்தேன். சா நான் அநியாயமா கோழி வளர்த்த ஆடு வளர்த்திக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்காத. சா மிஸ் பண்ணிட்டேன், நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நான் சவுதிக்கு போகாம துபாய்க்கே போக இருந்துச்சு. அப்படி சொல்லாத. வலாக்கின் குல் கதரல்லாஹு வமா ஷா ஃபஅல், என்றாலும் தைரியமாக நில். நீ என்ன சொல்ல வேணும் தெரியுமா? அல்லாஹ் நாடினே நடந்திருக்குது, அவ்வளவுதான். பிரச்சனைன்னு வந்துட்டா சா அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், காட்டிக்கவே கூடாது. ஓகே, ஏதோ அல்லாஹ் நாடினே நடந்திருக்குது, அடுத்த வாட்டி கரெக்டா செய்யலாம், இன்னொரு வாட்டி சரியா செய்யலாம். உட்கார்ந்துடப்படா. தோல்விக்கு பயந்தவன் தன்னம்பிக்கை இல்லாதவன், நஷ்டத்துக்கு பயந்தவன் உருப்படவே முடியாதவன். கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கும் பயந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படித்தான் இருக்கும். 4 காசு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கும். லொஸ்டாகிறதான் யாரு லொஸ்டாகாம பணக்காரனாங்க, அடி வாங்காம எல்லாம் எழுந்தது. எல்லாமே அடி வாங்கினதுக்கு பிறகுதான். ஒருத்தன் ஒரு டாக்டர் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு மணித்தியாலத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கான். எப்படி பாக்கியசாலி அவன்! அந்த இடத்துக்கு உட்காரத்துக்கு முன்ன எவ்வளவு தகவல் அவன் தூங்கி விழுந்திருக்கான், பட்டினி கிடந்திருக்கான், கண்ணு விழிச்சிருக்கான், அடி வாங்கியிருக்கான், ஏற்று வாங்கியிருக்கான், கடன் வாங்கியிருக்கான் தெரியுமா? எத்தனை தடவை எக்ஸாம் ஃபெயில் பண்ணிக்கான்னு தெரியுமா? என்ன பாடுபட்டான்னு தெரியுமா? அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேர்ல உட்காரு. எல்லாரும் அப்படித்தான். அவருன்னு பெரிய வசதி அப்படி இருக்காரு. அவர் அந்த வசதிக்கு வரதுக்கு என்னெல்லாம் பட்டிக்க தெரியுமா? பேமெண்ட்ல வியாபாரம் பண்ணிருப்பாரு. டீ போயா வேலை செஞ்சிருப்பான், அவன் அடி வாங்கியிருப்பான், லொஸ்டா இருப்பான், நஷ்டப்பட்டிருப்பான், வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டிக்கிட்டு அழுது இருப்பான். 1 கோடி ரூபாய் போச்சு செத்து இருப்பான். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் காரணம் போறது மட்டும்தான் தெரியும். சோ லொஸ்டாகாம எவனுமே வந்தது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கேன், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்கேன் மட்டும் சொல்லாது. வலாக்கின் குல் கதரல்லாஹு வமா ஷா ஃபஅல், என்றாலும் நீ என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ் நாடினே நடந்திருக்கேன், ஹலாஸ் போட்டுட்டு எழும்பி அடுத்த முயற்சியில போயிட்டே இருக்கும். மவுத்து வரைக்கும் தான் வாழ்க்கை. இருக்கிறதெல்லாம் வந்ததுதான் கொண்டு வந்ததில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறான். இடையில லொஸ்டுக்கு பயந்தா வாழவே முடியாது. முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நேரம் நமக்கு கண்டிப்பா கரெக்டான ஒரு பொருத்தமான டைம் அந்த இடத்துல முளைச்சிடும், அந்த இடத்துல விழுந்துடலாம். எனவே அதுக்கு தன்னம்பிக்கை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். எனவே தன்னம்பிக்கை என்கிறது இதுதான். நம்ம மேல ஒரு நம்பிக்கையும், நமக்கு ஒரு நல்ல பலமும், அல்லாஹ்வுடைய தவக்கலும், அல்லாஹ்வுடைய கலாக்கதிர்ல நம்பிக்கையும், மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்கிற அந்த எண்ணமும் கலந்து செஞ்ச ஒரு கூட்டுத்தான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உள்ளவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.